தமிழ் நலம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வாய் கொப்பளிக்காமல் விட்டுறாங்க. இதனால் என்ன ஆகுனா, நாம் சாப்பிட்ற உணவுப் பொருள் பார்த்திங்கன்னா பற்களில் போய் படிஞ்சிருதுங்க. இதனாலையும் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெத்தலை வாக்கு போகிறதுனாலையும், புகையில பான் பிராக்கு, பீடி சிகரெட் குடிக்கிறதுனாலையும் அந்த பொருள் பற்களில் போய் கரை படிஞ்சிருதுங்க. இதனால் பார்த்திங்கன்னா பற்கள் வெண்மை நிறத்தை இழந்து மஞ்சள் நிறமாக கரைபடிஞ்சு இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா பற்கள் மஞ்சள் நிறமாகவும் கரைபடைஞ்சிருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்கிட்ட பேசுகிறக்கோ சிரிக்கிறக்கோ கூச்சப்பட்டுட்டு இருப்பாங்க. இனிமேல் உங்களுக்கு அந்த கவலை இல்லைங்க. உங்கள் பற்கள் எந்த அளவுக்கு கரைபடிஞ்சிருந்தாலும் சரி, மஞ்சள் நிறமாக இருந்தாலும் சரி, அதை எப்படி நாம் இயற்கையான முறையில் வெண்மை நிறமாக மாற்ற போகிறோங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் கல்லுப்பை பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுத்தமான விரலி மஞ்சள் எடுத்து வச்சுருக்குங்க. இதில் நாங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சதுங்க. நீங்கள் கடையில் விற்கிற பேக்கெட் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது ஒரு அரை எலுமிச்சம்பழம் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது மாதிரி தனியாக ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கல்லுப்பை ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விரலி மஞ்சளை ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ ரெண்டையும் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரை எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சாறை நல்லா இதில் பிழிஞ்சு விடணும். இப்போ நாம் நல்லா இது கலங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், கலந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுது நம்மளுக்கு. என்ன பண்ணோம்னா, மறுபடியும் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணால் போதும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ இது மாதிரி வேப்பங்குச்சி ஒன்று இப்படி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட டிப்பை பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கணும். இதில் ஏன்னா நம்ம வேப்பங்குச்சி யூஸ் பண்ணுறோம்னா, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால அது பற்களில் இருக்கிற மஞ்சத்தன்மையை எடுக்கக்கூடிய சக்தி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வாயிலுக்கு இருக்கக்கூடிய கிருமிகளையும் போகக்கூடிய தன்மை இந்த வேப்பங்குச்சிக்கு இருக்குதுங்க. இந்த வேப்பங்குச்சி எடுத்துங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரெமடியில் தடவி பற்கள் எங்கெங்கே மஞ்சள் நிறம் இருக்கோ அதில் நீங்கள் அழுத்தி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அந்த கரை சீக்கிரமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் பற்கள் எங்கெங்கே கரை படிஞ்சிருக்குதோ அந்த இடத்துல நம்ம அழுத்தி தேய்த்து கொடுக்கும்போது அந்த என்ன ஆகுனா அந்த கரை நல்லா போயிடும். இந்த மாதிரி 3 நாளைக்கு டெய்லியும் தேய்ச்சிட்டு வரும்போது பற்கள் இருக்கக்கூடிய கரைகளும் மஞ்சள் தன்மையும் போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வேப்பங்குச்சி கிடைக்குங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன நினைப்பீங்க, நாங்கள் சிட்டியில் இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி வேப்பங்குச்சி கிடைக்கும்னு நினைப்பீங்க. சிட்டியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, சாஃப்டான ப்ரெஸ் யூஸ் பண்ணாமல் கடையில் போய் ஹார்டான ப்ரெஸ் கொடுன்னு சொன்னிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கரை போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இயற்கையான முறையில் இந்த வேப்பங்குச்சி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு பற்கள் வெண்மை நிறமாக ஆயிடுச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தமிழ் நலம் சேனலில் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் எப்படி நாம் இயற்கையான முறையில் குணப்படுத்தலாங்கிற வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. சரிங்க, அடுத்த சூப்பரான ரெமடியோடு வரேங்க. நன்றி, வணக்கம்.